நான் பொறுப்பிலிருந்து அவர்கள் விடுவித்த அந்த நிமிடத்தில் 236 கோடி ரூபாயை வங்கிகளில் வைப்பு நிதியாக மட்டும் வைத்து விட்டு வந்தேன் என்பதையும், அவ்வளவு நிதி சேருவதற்கு மாண்புமிகு அம்மா அந்த ஆலோசனை தான் காரணம் என்பதை நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அதையும் வாசிக்க விடலை. என்ன இது நடைமுறையில் இல்லாமல் கூட்டம் நடக்கிறது சொல்லிட்டு நான் வைத்தியலிங்கத்திட்ட சொல்லும்போது எந்திரிச்சு போயிடலாம் அப்படின்னு சொன்னால், நாங்களும் அமைதியை எந்திரிச்சு தான் போனோம். எந்த பிரச்சனையும் பண்ணலை. ரவுடிகளையும் கேடிகளையும் வைத்து தண்ணீர் பாட்டிலை கொண்டு வீசினார் என்பதை நீங்கள் தொலைக்காட்சியில் பார்த்திருப்பீர்கள். இதுதான் எடப்பாடி பழனிசாமி செய்த அராஜகம், அக்கிரமும், அட்டிலையும். தன்னைத்தானே பொதுச்செயலாளர் அறிவித்து எல்லாரையும் பேச சொன்னார் தலைமை கழகத்தில். சரி, இருந்துட்டு போய் சொல்லியாச்சு. அருமையா ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரு. இவரை முதலமைச்சராக மீண்டும் நாம் அறிவித்தால் எத்தனை 2 வருஷத்துக்கு முன்னால உறுதியாக வெற்றி வரலாம் அப்படி என்று பேச வைத்தார்கள். சரி போ, தமிழ்நாட்டுக்கு கெட்ட காலம் வந்துருச்சு போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு உட்கார்ந்து இன்று வரை நடைபெற்ற 11 தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், ஊரக உள்ளாட்சி தேர்தல், இடைத்தேர்தல்கள் அத்தனையும் தோல்வி. பழனிசாமியுடைய தலைமையை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் இன்றைக்கு அரசியலில் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்பதையும், அந்த தகுதி துளி கூட இல்லாத ஒரு அரசியல்வாதி யார்? சத்தம் போட்டு சொல்லுங்க. இப்போதான் லாரிகளில் ஏறிக்கிட்டு பிரச்சாரம் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு போல இருக்கு. பாவம் பண்ணிட்டு போறார். ஆனால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நாம் அனைவரும் இணைந்து ஒருங்கிணைந்து திராவிடத்தினுடைய பாரம்பரிய உணர்வுகள், திராவிட மாடல் ஆட்சியை 5 ஆண்டு காலம் நிறைவாக தந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய தளபதி அவர்கள் மீண்டும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வருவதுதான், வந்தால்தான் நம்முடைய திராவிட கொள்கைகளுக்கு பலம் சேர்க்கின்ற நிலை உருவாகும். இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு தெற்க இருப்பவங்களை கண்டாலே பிடிக்க மாட்டேது. தெற்க இருக்க ஏன்னு சொன்னா, கடந்த சட்டமன்ற தேர்தலில் நம்ம பகுதியில் 58 சட்டமன்ற தொகுதி இருக்கு. அதுல 18 தான் அவர் வெற்றி பெற முடியல. 40 தொகுதிகளில் மிகப்பெரிய தோல்வி. ஆனால் இப்பொழுது வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் 58 தேர்தலிலும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் மாபெரும் வெற்றியடையும் என்ற சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அந்த சூழல் ஏற்படுவதற்கு காரணமாக யார்? நம்முடைய தளபதி தான் அவர்கள். அவருடைய திட்டங்கள் அனைத்துமே மக்களுடைய முன்னேற்றத்திற்கு, நல்வாழ்விற்கு பயன்படக்கூடிய திட்டங்களாக இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற, செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் எந்த பகுதியிலும் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒரு தாய் மக்களாக, ஜாதி வித்தியாசம் இல்லாமல், மத வித்தியாசம் இல்லாமல், சமூக நீதியை பெரியார் தந்த அந்த சமூக நீதியை இன்றைக்கும் நடைமுறைப்படுத்துகின்ற ஒரே தலைவர். எவ்வளவு அச்சுறுத்தல், இடர்பாடு வந்தாலும் சரி, அதை சமூக நீதி நிலைநாட்டுவேன் என்று சூழலித்து சபதமேற்று தான் இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்.